போய் பழையஞ்சி இருந்தால் குடி சாப்பிட்டு பழையஞ்சி இருந்தால் குடி போய் கூழ் வாங்கிட்டு வா இது கூழை தான் வாங்கிட்டு வருவான் போய் அப்படி அதிகார பாசையில் நிறைய இருக்கு சாமி கிடக்கிற கல்லெல்லாம் பொறுப்புக்கடா அப்படின்னா அந்த கல் கீழே கிடக்கிறத பொறுப்பு சொல்கிறது கல் பொறுப்புங்கடானாலே அது சரியாக இருக்கும் ஆனால் ஏதாவது கல் பொறுப்புவாங்க பொறுக்கிட்டுன்னு விட்டுருவாரு பொறுக்கிட்டு இன்னும் சுத்தமாக இப்படி இருக்கிற இடத்துல கல்லை பொறுப்பு சொல்லுவார் எல்லாம் அப்போ மண்டர் தான் கிளச்சி பொறுப்புவாங்க புரியுதா இப்படி நிறையா இருக்குது பரிகாரம் இப்படியெல்லாம் நடத்தினா நீங்கள் என்ன பண்ணுவீங்க இவ்வளவு புரிகிற பாஷையில் உட்காந்து இதனால் மணிக்கணக்கில் சொன்னால் கூட உங்களுக்கு இன்னும் புரியல சாமி தெரியல சாமி இந்த மாதிரி நடத்திட்டு போனால் என்ன செய்வீங்க ஒன்றும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச பாஷையிலே இப்போ எல்லோரும் கூழ் வாங்கிட்டு வாங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க கம்மங்கூழா கேப்பக்கூழான்னு கேட்போம் நீ எந்த கூழ் வேணாலும் வாங்கிட்டு எங்களுக்கு தேவை கூழ் வாங்கிட்டு வரணும் கூழ் வாங்கிட்டு வரணும் கேப்ப மாவுக்கு வாங்குவேன் கம்மங்கூழ் இருக்குது கேப்பக்கூழ் இருக்குது சாமி அதைத்தான் எந்த கூழ் வேணாலும் வாங்கிட்டேன் கூழ் வாங்கிட்டு வேணா கூழை தான் வாங்கிட்டு வருவீங்க நீங்கள் அதுக்கு பொருள் கிடையாது சொல்லிட்டு பரிவார பாசையில் இருக்குன்னா கூழ் வாங்கிட்டு வாங்கன்னா கம்மங்கூழா கேப்பக்கூடாது அது எப்படி சாமி தெரிஞ்சுக்கிறது அதில் அப்படிதான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு படித்தோம் இப்படியெல்லாம் எங்களுக்கு இங்கே சாமி உட்கார வச்செல்லாம் சொல்லலாம் தோண்டி ஒரு கல்லை எடுக்கும்போது மனதில் உள்ள ஒரு விஷயத்தான் எடுக்கிறது புரிஞ்சுது கூழ் தான் கூழாகிட்டு வான்னு சொல்லி நம்ம கூழ் எடுத்து வானா நீ முதல்ல கூழாகிட்டு வா கூழ் வாங்கிட்டு வான்னு சொல்லுவார் கூழ் ஆகிட்டு வான்னு சொல்ல மாட்டாங்க கூழ் வாங்கிட்டு வா கூழ் வாங்கிட்டு வான்னு தான் சொல்லணும் அதுக்குன்னு குடுக்குன்னு ஓடி போய் என்ன கூழ் விற்கிறான வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி போகுது ஆமாங்க ஆனால் அப்படிதான் சாமி நமக்கு தோணும் உண்மையான அர்த்தத்தை எப்படி சாமி புரிஞ்சுக்கிறது அதுதான் சொல்கிறேன் இப்போ என்ன செய்யணும் இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து சில இப்போ நீங்கள் இங்கே வந்து கிட்டத்தட்ட இப்போ 3 வருஷம் விடாமல் உபதேசம் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் உபதேசத்தை நீ உன்னிப்பாக கவனித்து உனக்குள்ளே உள்வாங்கினால் மாத்திரம்தான் இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு உனக்கு பொருள் புரியும் அப்போ பேர் கண்ணை இப்படியே உட்காந்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கா ஒன்றும் புரியாது நீங்கள் சாமி நடத்துன மாதிரி சில விஷயங்கள்லாம் நான் நடத்தலை அப்பனா சொல்லுவேன் இடையில இருக்கிற மயிரை பிடிங்கிட்டு வாங்க எப்படி நான் மறைச்சு சொல்றேன் சாமி அப்படியே சொல்லுவேன் 2 காலுக்கு இடையில இருக்கிற மயிரை பிடிங்கிட்டு வாங்க நம்ம என்ன கோபப்படுவோமா இல்லையா அதான் ஒரு பொம்பளையாட்டி அந்த மாதிரி வார்த்தைகள் நிறையா இருக்குது நான் இங்கே அதை உபயோகப்படுத்துறதே கிடையாது இதுக்கே ஒன்றும் தெரியாத கழுதைகள்கிட்ட போய் இதை உபயோகப்படுத்தி அங்கிட்டு போய் நம்மளை போய் மனவாரி செஞ்சு சொல்லுவாங்களே அப்படின்னு புரியுதா ஆமாம் இல்லை இப்போ நீங்கள் இதை வந்து எப்படி கண்டுபிடிச்சி நாங்கள் இப்படி தான்ப்பா பாடம் படித்தோம் இப்படியெல்லாம் படிக்கிறதுனால தான் எங்களுக்கு 19 வருஷம் தேவைப்படுது ஏன்னா இதெல்லாம் 1 நாள் 2 நாள் படிச்சிட முடியுமா ஒவ்வொரு இதுவும் வந்து ஒவ்வொரு கிட்டத்தட்ட ஒவ்வொரு இதுவும் வந்து எங்களுக்கு 10 பேரும் 12 பேரும் நடத்திருப்பாரு வார்த்தைகள் அதை போட்டிருப்பாரு நாங்கள் 4-5 பேர் 5-6 பேரும் திணறி இருப்போம் அதுக்கப்புறம் தான் நாங்களே கண்டுபிடிச்சிட்டு அப்படி தான் தெரிஞ்சு நமக்கு என்ன பண்ண உடனே நமக்கு புரிஞ்சிருப்பா என்ன புரியுதா அப்போ அந்த நம்மளாவது ஊரேசம் நடத்துகிறோம் சாமி ஊரேசம் தான் நடத்தணும் சொல்லிடுவாங்க அது மேலே நம்ம கவனமாக இருக்கணும் அந்த வார்த்தை திருப்பி கூழுங்கிறது அறிவாசம்
அப்படியே யோசிச்சு யோசிச்சு பாரு. நீ சொன்னதை உடனே அதான் சாமி அப்படின்னு கேட்டா எப்படி நான் ஆமான்னு சொல்லி போறான். கரெக்டா இருந்தா ஆமான்றான். என்ன பண்ணுறது? அது வருமா அப்படி கேட்கேன். கூறு, அறிவு, புத்தி, தெளிவு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், நீ சொன்னதுக்கு அது வேணா சேரும். கத்தி கூர்மையா பழைய சொல்றேன். ரெண்டு காலுக்கு கிடைக்கிறதுல புடிங்கிட்டு வேணும் சொன்னார்ல, அது வேணா அறிவுக்கு சேரும். வார்த்தை என்னமோ கொச்சையா இருக்கும், ஆனா விடை வந்து ரொம்ப நைஸா நல்லா இருக்கும். ரைட் தான். மயிறு அறிவு, மறிவு அறிவு. மூளை மூளைதான். அவட்டுக்குள்ள இருக்கிறத புடிங்கிட்டு வா அப்படின்னா என்ன அர்த்தம்? மண்டைக்குள்ள இருக்கிற மூளையே தேடுன்னு அர்த்தம். புரியுதா? மூளையை தேடு, அறிவை தேடு. ஆனா வார்த்தை கொச்சையா இருக்கும் இல்லையா? ஆமா, அப்படித்தான். அதுக்கு விடைகள் தெரிஞ்சோம்னா ரொம்ப தெளிவா இருக்கும். சில வார்த்தைகள் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமோ அது வெளிப்படும். பரிவாரைகள்